ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ராகி மாவு வச்சுட்டு 3 சூப்பரான டிஷ்ஷஸ் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். என்ன ரியாக்ஷன்ரா அது? சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராகி புட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. நான் வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவில் நம்ம செய்கிற புட்டை விட ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஹெல்த்தியானது கூட. கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கலக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். போட்டு அப்படியே ரொம்ப இது வந்து ப்ரெஸ் பண்ணி பிணையக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து கெட்டியாகிற அளவுக்கு நம்ம பிணையாமல் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு குட்டி குட்டியாக கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பதம் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் எடுத்து பார்த்துட்டு அமுத்துனீங்கன்னா கொஞ்சம் உடையவும் செய்யணும். அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லேசாக உதிரி உதிரியாக ரொம்ப உதிரி உதிரியாகவும் போகக்கூடாது. ஸோ வேக வைக்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சேன். ஃபஸ்ட்டே வந்து தண்ணி வந்து அடுப்பில் வச்சிடணும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வச்சா தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இட்லி கூட நீங்கள் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இதில் வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாங்க. வச்சு மூடி வச்சிடலாம். ஸோ வந்து இது ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வெந்தால் போதுங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்பயே தெரியும் பதம். ஸோ அப்பயே எடுத்துக்கலாம் நம்ம. இது வேகிற டைமுக்குள்ளே நம்ம அடுத்த பார்த்துர்லாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1 கப்பு கொஞ்சம் கம்மியாக 3/4 கப்பு எடுத்துருக்கேங்க. ராகி போண்டாக்கு இது. ஸோ அது கூட வந்துட்டு நம்ம இப்போது 1 கப்பு எடுத்தோன்னா அதில் வந்து 1/4 கப் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் வந்து நல்லா தேய்ச்சி போட்டுக்கோங்க. ஜீரகம் ரொம்ப போயிட்டால் கசப்பாயிரும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். கம்மியாக போட்டுக்கோங்க. அது கூட வந்து இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் நல்லா பக்கோடாக்கு நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மெல்லிஸாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழை. இது கூட வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது கீரை ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் சரி, அடுத்து செய்ய போகிற அடைக்கும் சரி, நீங்கள் வந்து கீரை ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம நார்மலாக போண்டா போடுவோம் இல்லைங்களா, அந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தனியாட்ட போயிடக்கூடாது. ரொம்ப கெட்டியாக போச்சு அப்படின்னு சொன்னால் கல் மாதிரி ஆயிரும். ஸோ வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி போடும்போது கரெக்டாக பதமாக விழுகணும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போண்டா போட்டு எடுத்துக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கிளறிட்டு அடியிலெல்லாம் ஒட்டியிருக்கும் இல்லைங்களா, ஸோ உடனே போட்டோன்னே நம்ம வந்து பெரட்டக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நம்ம கிளறி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புட்டு வெந்துருச்சு. ஸோ அது கூட வந்து இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயும் நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்திக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு நிறையா போடணுன்னா நம்ம நிறையா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், சாயங்காலமாக ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம். பசங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிடாத பசங்களுக்கு, அதாவது எப்போவுமே ஒரே மாதிரியே சாப்பிட்ற பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ராகி அடை. இதுக்கு ஃபஸ்ட்டு ராகி அடை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் ராகி மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அது கூட உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட கருவேப்பிலை 2யும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு, காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா எடுத்திருக்கேன். தேவையான அளவு நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. கிள்ளி போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க புளி இருக்குது இல்லைங்களா, நான் ஊற வச்சதை ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொத்தமல்லி தழை, முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து தட்டி பார்த்தா நம்ம தோசைக்கல்லை தட்டுற அளவுக்கு இருக்கணும். அதுதாங்க பதம். உடஞ்சி போகக்கூடாது. தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே தட்டி விட்டுக்கலாங்க. தட்டி விட்டுட்டு எண்ணெய் வந்து தேவையான அளவு விட்டுட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. 3 டிஷ்ஷுமே அப்படித்தான். போண்டா கூட நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணுறோம். இது வந்து டயட்டில் இருக்கிறவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபுட்டுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரி, டின்னருக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட 3 டிஷ்ஷுமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க 3மே. ஸ்நாக்ஸாக பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு எப்பவுமே என்னோடய வீடியோ கமெண்ட்டு வராது. ஸோ இந்த டைம் வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.